சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அப்பாவு அவர்களுக்கோ கிரகாம்பல் அவர்களுக்கோ அல்லது ஞானதிரவியம் அவர்களுக்கோ திமுகவிலோ காங்கிரஸ்ல சீட்டு கொடுத்தால் அவர்களை கண்டிப்பாக தோற்கடிப்போம். வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய தயங்க மாட்டோம். பாக்கின்ற கல் குவாரிகளை உடனடியாக இழுத்து மூட கோரி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நேதாஜி சுபாஷ் சனை மற்றும் தோழமை அமைப்புகள் அனைவரும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கல்குவாரியினால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீராதாரம் முற்றிலுமாக தொலைந்து போயிருக்கிறது. அங்குள்ள மக்கள் வெளியேறக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ராதாபுரத்தில் பார்த்தீங்கன்னா கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்தது. அந்த சமயத்தில் மக்கள் ஏராளமான போராட்டங்கள் நடத்தி அதனை அகற்ற முடியவில்லை. அடுத்த கட்டமாக கல்குவாரிகளினால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை அடிப்படை வசதிகளுக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உடனடியாக கல்குவாரிகளை நிறுத்த வேண்டும். ஏன்னா திருநெல்வேலியில மட்டும் கிட்டத்தட்ட 110 குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கார்கள் என்றால் ராதாபுரத்துல மட்டும் 40 குவாரிகளுக்கு அனுமதி. அதே போல இது அனுமதியற்ற குவாரிகள் அது வேற ஒரு 40க்கு மேல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தாளுகால ஒரு சின்ன தாளுகால 80 குவாரி இருந்ததுன்னா, அதுவும் விதிமீறி அதிக ஆழத்துக்கு அல்லாங்கன்னா அதிகப்படியான வெடிமருந்துகளை உபயோகப்படுத்தும் போது அதிர்வுகள் ஏற்படும், வீடுகளில் கீறல் விழும், அங்கே போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்க அந்த கனிம வளத்தை ஏற்றி செல்லக்கூடிய லாரிகளால் ரோடு டேமேஜ் ஆகும். இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. அந்த தண்ணீர் சுத்தமாக கட்டிவிடும். அன்னைக்கு ராதாபுரத்தில் பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணீர்லாம் 1.5 மீட்டர்ல கிடைச்சிருக்கு. இன்னைக்கு 5 மீட்டர் ஆழத்திற்கு போக வேண்டியிருக்கு. குடிநீர் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு கீழே போய்விட்டது. அதே போல குடிநீருடைய சுவை 4000 டிடிஎஸ் அளவுக்கு போய்விட்டது. அதை இனிமேல் குடிக்க முடியாது. 600 டிடிஎஸ் இருந்தால் குடிக்கலாம். 1000 டிடிஎஸ் இருந்தது அப்படின்னா துணி துவைச்சுக்கிடலாம், விலங்குகளுக்கு பயன்படுத்திக்கலாம். 4000ன்றது அதை தொடக்கூட முடியாது. அது கிட்டத்தட்ட விஷத்தை குடிப்பதற்கு சமமாகும். அதே போல இவங்க வைக்கிற வெடினால இப்ப நீங்க உணர முடிகிறது. அங்கங்கே நிலநடுக்கம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னைக்கு நிலநடுக்கம் வந்திருக்கிறது. திடீர்னு அங்கங்கே அதிர்வுகளை உணர முடிகிறது. ஒரு நாள் இந்த வெடி 16 கிலோமீட்டர் அணுசக்தி துறையிலிருந்து அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கிட்டு தான் அந்த குவாரிகளை நிறுவ வேண்டும். ஆனால் அணுசக்தி துறையினுடைய அனுமதி இல்லாமல் இதை நிறுவியிருக்காங்க. வெடி வெடிக்கும் போது அணுமின் நிலையத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் மதுரை வரைக்கும் காலியாகும். இது ஆபத்தை உணராம இருக்காங்க. உடனடியாக தடை செய்ய வேண்டும். இவ்வளவு தூரம் சொல்லி செவிடங்காதுல ஊதின சங்கு மாதிரி இருக்கிறது அங்கு நடத்துறவங்க எல்லாருமே திமுகவினுடைய பினாமிகள், திமுகவினுடைய நிர்வாகிகள், சபாநாயகருடைய பினாமிகள், கிரகாம்பல் உள்ளிட்டோர் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் அவருக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கனிம வள கொள்ளை திருட்டுக்கு இவங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நடவடிக்கை இதுல எடுக்கல அப்படின்ற பட்சத்துல நாங்கள் எல்லாமே இந்த முறை அந்த குவாரி நடத்துறவங்க நாடார் சமூகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், காமராஜர் வழியை பின்பற்றுவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சீட்டு கொடுத்தா உண்மையிலே வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். அதை தவிர்த்து குவாரி நடத்தக்கூடிய சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அப்பாவு அவர்களுக்கோ கிரகாம்பல் அவர்களுக்கோ அல்லது ஞானதிரவியம் அவர்களுக்கோ திமுகவிலோ காங்கிரஸ்ல சீட்டு கொடுத்தால் அவர்களை கண்டிப்பாக தோற்கடிப்போம். வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய தயங்க மாட்டோம். கனிம வளத்துறை மாவட்ட நிர்வாகம் தூங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய தொடர் தூக்கத்தை நாங்க ஒண்ணு கலைஞ்சி எழுந்து வாங்க அதை குவாரிகளை நிப்பாட்டுங்கன்னு சொல்றோம். அவங்க கேட்காத பட்சத்துல இந்த வாரம் அவங்களுக்கு பெட்ஷீட்டும் தலையணையும் அனுப்பி வைக்கலான்னு இருக்கோம். நல்லா தூங்குங்க, கொஞ்சம் சேர்ல உட்காந்து தூங்க கஷ்டமா இருக்கும், பாயை விரிச்சு போட்டு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு தலையணையை போட்டு நல்லா தூங்குங்கன்றதுக்காக அவருடைய கும்பகர்ண தூக்கத்துக்கு ஆதரவாக பெட்ஷீட் தலையணை அனுப்பி வைக்கின்ற போராட்டத்தை தொடங்க இருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சேனைக்காக வழக்கறிஞர் மகாராஜ்.